அலீம் அல் புகாரி, இப்போ ஊழல்காரர்கள் எங்க கூட்டணியை பத்தி பேச வேணாம் அப்படின்னு திருமிக நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காரு. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பதவி விலகினதாகட்டும், அதற்கு பிறகு அமைச்சர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த வழக்குகள் மறுபடியும் வர்றதாகட்டும், இந்த மாதிரி ஊழல்னு தொடர்ச்சியா சொல்வதன் மூலமாக அந்த கூட்டணி அப்படின்றது வீக் ஆகிறதா உணரலையா? யார் கூட்டணி வீக்? திமுக கூட்டணி வீக். அதாவது திமுக அமைச்சர்கள் மேல தானே இல்ல கூட்டணின்னு தான் சொன்னதுனால தெளிவுபடுத்திக்க கேட்டேன். அதாவது அண்ணா ஹசாரேவை வைத்து ஒரு பெரிய நாடகத்தை நடத்தி பெரிய அளவில் இந்த ஊழலை பற்றி ஊழல் அப்படின்னு சொன்னபோது ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி அதிமுக அடிபணிகிறது, பயப்படுகிறது, அதிமுகவை நிர்பந்தப்படுத்தி தான் பாஜக கூட்டணி வைக்கிறது என்று நாம் சொல்வதற்கு காரணம், ஒரு 2 வாரம் முன்னால் வரைக்கும் எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. 2 வாரம் இப்போ சமீபத்தில் கூட வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு எதிராக அதிமுகவுடைய நிலைப்பாடு என்பது வேறு. அப்படியெல்லாம் பேசிட்டு இப்போ திடீர்னு மாறிட்டீங்களே அப்படின்ற நிலைப்பாடு வேற. காங்கிரஸ் 2G வழக்கில் திமுகவை கைது செய்தால் அப்பவும் அவங்க ரூலிங்கில் இருக்கிறாங்க. 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறோம் அலையன்ஸில். சம்பந்தமே இல்லாமல் கொள்கை ரீதியாக பிரிந்திருந்த 2 பேர் திடீர்னு எப்படிப்பா ஒன்றாயிட்டீங்க, உங்களை பயமுறுத்திட்டாங்கன்னு சொல்லும் போது தான் அங்கே லாஜிக்கல் டிமாண்ட் வருது. இங்கே கூட்டணியில் உள்ள இருக்கிற ஒருத்தர் மீதே பாஜக என்னமோ அங்கே அப்போ அந்த அமைதியாக கையை கட்டி நின்று வேடிக்கை பார்த்த மாதிரி பேசுறாரு. அப்படி இல்லை, இல்லாத ஒன்றை ஊதி பூதாகரமாக்கி அதை மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றி ஒரு கைது நடவடிக்கையை கட்டாயப்படுத்தி தள்ளியதே பாஜக தான் அந்த நேரத்தில். ஆனால் அந்த கைதுக்கு பின்னால் அவர்கள் சட்டப்பூர்வமாக எதை சந்திக்க வேண்டுமோ அதை சந்தித்து அதிலிருந்து வெளியே வந்து இன்றைய தினத்தில் அவர்கள் நிரபராதிகளாக நிற்கிறார்கள். இது ஒன்று. 2வது, அந்த கூட்டணியையும் இந்த கூட்டணியும் விமர்சிப்பதற்கு காரணம் கொள்கை ரீதியாக முரண்பட்டிருந்தார்கள் என்பது ஒன்று. எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தனிநபர் தன்னை பொதுச் செயலாளராக நிலைநிறுத்திக் கொள்வதற்காக எப்படியெல்லாம் நிலைப்பாடுகளை மாற்றுகிறார் என்பதை மக்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும். இங்கே ஒரு பாயிண்ட் வருது, நீங்க ஏன் இந்த கூட்டணியை பார்த்து பயப்படுறாங்க, பொழுதன்னைக்கு முதலமைச்சர் பேசிக்கிட்டே இருக்கிறாருன்னா எனக்கு என்ன சிரிப்பு வருதுன்னா, நீங்க எப்படிப்பட்ட சந்தர்ப்பவாத கூட்டணி என்பதை மக்கள்கிட்ட எப்படி எக்ஸ்போஸ் பண்றது? எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நீங்க அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அவன் உன்னை கலாய்க்கிறான்டா அப்படின்னு ஒரு ஜோக்ல வரும். அந்த மாதிரி உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதை போய் பயந்துகிட்டு இருக்கிறோம் நினைப்பதை விட ஒரு பெரிய காமெடி ஒன்றும் இல்லை. செந்தில் பாலாஜி வழக்கருடைய டெக்னிக்காலிட்டி பத்தி சொன்னாங்க. அவர் பிணையில் வந்ததற்கு பின்னால் மீண்டும் ஒரு முறை உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஒன்னு அந்த பிணையை ரத்து பண்ணணும், அவர் ஏற்கனவே இப்படித்தான் வந்திருக்கிறாரு என்று மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடி அவரை பார்த்து பயப்படுபவர்கள் நீதிமன்றம் சென்றதனால் தான் சரி ஏற்கனவே இப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது, நீங்க எவிடன்ஸை டேம்பர் பண்ணிடுவீங்க மினிஸ்டரா இருந்தா, அதனால விலங்குன்னு சொன்னாங்களே தவிர என்னமோ ஒரு கன்விக்ட் ஆயிட்ட மாதிரி. அதை சொன்னது யாரு? இல்ல அது வாஸ்தவம் தான். நீங்க ஏற்கனவே அந்த முதல் சுற்றுல கேட்டீங்க இல்லையா, அது வாஸ்தவம் தான். ஆனால் அதை எடுத்துக்கொண்டு போய் ஏன்னா வழக்கில் வந்த மாதிரி பேசுறாங்க. ஊழல் குற்றச்சாட்டுக்காக அவர் விடுவிக்கப்பட்டார் இல்லையே, ஊழல் குற்றச்சாட்டுக்காக விடுவிக்கப்படல. பிணை கேட்கும் பொழுது இப்படி ஒரு கால அவர் அமைச்சராக இருந்தால் ஒரு பவர்ஃபுல்லான மினிஸ்டர் அவர் எவிடன்ஸை டேம்பர் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லும்போது அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணார் இல்லையா. இப்ப மீண்டும் அதே குற்றச்சாட்டுங்க நிக்குதுன்னு சொல்லும் போது அவர் ராஜினாமா பண்றாரே தவிர குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு அதை செய்யல. ஏன்னா ஒரு பொதுத்தளத்தில் இப்படி ஒரு வாதத்தை வைக்கும்போது அதுக்கான ஒரு தெளிவை தர வேண்டி இருக்குது அப்படின்னு. இதுக்கு நான் இதை சொல்றேன், பொன்முடி அவர்களின் மீது வழக்கு போட்டு அது வந்துருச்சு, அது ஸ்டேல இருக்குது அப்படின்னு சொன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன கிளீன் ஹேண்ட்ஸா? பெங்களூர்ல உங்களுக்கு எதிராக எஃப்ஐஆர் இல்லையா? ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டு நீங்க எலக்டோரல் பாண்ட்ஸை பயன்படுத்தி எல்லாரும் எக்ஸ்டார்ஷன் பண்றீங்கன்னு உங்க மேல எஃப்ஐஆர் போடலையா பெங்களூர்ல? அது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் பண முதலாளிகளை மிரட்டி கட்சிக்கு நிதி வசூல் செய்யும் வேலையை செய்கிறீர்கள். அதுக்கப்புறம் இப்ப அந்த எஃப்ஐஆர் எதுக்கு ஸ்டே பண்ணீங்க தெரியுமா? நாளாச்சு நீங்க தான் ட்ரையலை பேஸ் பண்ணி பார்க்க வேண்டியது தானே, ஏன் ஸ்டேக்கு போறீங்க? அப்பா மடியில பயம் தானே உங்களுக்கு வழியில பயம் இருக்குது ஒன்று. சரி, ஏன் ஊழல் வழக்கே பாஜக காரங்க மேல இல்ல, இவர்கள் என்ன அவ்வளவு உத்தமர்களா அப்படின்னு பார்த்தா, பங்கஜ் சௌத்ரி யூனியன் மினிஸ்டரா இருக்கிறார். இதுல பார்லிமெண்ட்ல கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்றாரு மார்ச் 2025. என்ன சொல்றாருன்னா, எக்ஸ் எம்எல்ஏஸ் எக்ஸ் எம்பிஸ், அதாவது கரண்ட் எம்எல்ஏஸ் எக்ஸ் எம்எல்ஏஸ், கரண்ட் எம்பிஸ் எக்ஸ் எம்பிஸ், அரசியல் பூர்வமாக போடப்பட்ட ஈடியினுடைய வழக்குகள் மட்டும் 193 வழக்குகள். அந்த 193 வழக்கில் வெறும் 2 வழக்குகள் தான் கன்விக்ஷன் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அனைத்துமே அரசியல் ரீதியாக பிறரை மிரட்டுவதற்கும் ஒவ்வொரு மாநிலங்களில் உள்ள ஆட்சியில் இருக்கும் அதிகாரத்தில் இருக்கும் அரசுகளையும் முதலமைச்சர்களையும் கைது செய்வதற்கும் மிரட்டுவதற்கும் கட்சியை பிளப்பதற்கும் ஜனநாயக விரோத செயல்களை செய்வதற்காக செஞ்சதனால இவர்களால் ட்ரையலை நடத்த முடியல. செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கிலே, சிசோடியா அவருடைய வழக்கிலே, அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கிலே 3 வழக்கில் ஒரு ஒத்துமை இருக்கு. அது என்ன அப்படின்னா, 3 வழக்கில் உச்சநீதிமன்றம் சொன்னது நாட் ஈவன் ரிமோட்டஸ்ட் பாசிபிலிட்டி ஆஃப் ட்ரையல். ஒரு தூரத்தில் நின்று பார்க்கும்போது கூட ட்ரையல் நடத்துறதுக்கான எந்த முகாந்திரமும் இங்க தெரியலையே. அதற்கு காரணம் என்ன? நீங்க கூட சொல்லலாம், ஒருவேளை கோர்ட்டுகள் கம்மியா இருக்குமோ. ஈடி வழக்குகளை விசாரிப்பதற்காக 100 பிரத்யேக நீதிமன்றங்கள் இருக்கிறது. 100 நீதிமன்றங்கள் இதற்கென்றே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இத்தனை நீதிமன்றங்கள் இருந்தும் அதெல்லாம் விடுங்க,
ஒருத்தர் தண்டிக்க முடியும், உங்களுடைய எதிரியை ஒருத்தரை தண்டிச்சு அவர் அரசியல் களத்திலிருந்தே காணாமாக்கிற முடியும்னா பாஜக சும்மா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதற்கென்றே 100 நீதிமன்றங்கள் இருந்தும் வெறுமனே அரசியல் காரணங்களுக்காக தங்கள் மீது எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் கூட இவர்கள் எங்க மாட்டாங்கன்னா, வழக்குன்னா வெறும் ஊழல் மட்டும்தானா? இதுவரை 72 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல வந்து 28 அமைச்சர்களின் மீது வழக்குகள் இருக்கிறது. அதுவும் சீரியஸ் அஃபென்ஸா 19 பேர் மேல சீரியஸ் வழக்குகள் இருக்கிறது பாஜகவுடைய அமைச்சர்கள். வழக்குகளை பற்றி அவங்க பேசலாமா? நீதிமன்றத்தில் அவர்கள் சந்திக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி நம்ம அவர் பேச முடியுமா? யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹோமுக்கு ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய பந்தி சஞ்சய் மீது மட்டும், ஒருவர் மீது மட்டும், பாஜகவுடைய அமைச்சர் பந்தி சஞ்சய், அவர் ஒருவர் மீது மட்டும், எப்படி நிர்மலா சீதாராமன் இவ்வளவு போல்டா பேசுறாருன்னு எனக்கு புரியவே இல்லை. பண்டி சஞ்சய் என்கின்ற ஒரு அமைச்சரின் மீது மட்டும் 42 கிரிமினல் வழக்குகள் இருக்கிறது. 42 கிரிமினல் கேசஸ் ஆர் பெண்டிங் அகைன்ஸ்ட் ஹிம். அதுல 307 அடங்கும். அதுல கொலை முயற்சி வழக்கும் அடங்கும். ஹோம் மினிஸ்டர் இல்ல, இப்ப நீங்க சொல்றதன் அடிப்படையில அமைப்புகள்லாம் வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறீங்க. இன்னொரு பக்கம் ஒருத்தவங்க மேல இவ்வளவு வழக்குகள் இருக்கு அப்படின்ற வாதத்தையும் வைக்கிறீங்க. எதை நம்ம எடுத்துக்கலாம்? இல்ல, ரெண்டுமே தான் நான் சொல்றேன். நான் சொல்றது ஈடியை தான் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்றேன். ஈடியை மட்டும் தான். இப்ப ஈடி தான் இந்தியா முழுக்க ஈடியை பயன்படுத்தி இவங்க எக்ஸ்டார்ஷன் பண்றாங்க. நீ வந்து எங்களுக்கு எலக்டோரல் பாண்ட்ஸ்ல பணம் கொடு, இல்லனா உனக்கு வீட்டுக்கு ஈடி வரும். இன்னைக்கு ஃபெமிலியரான சப்ஜெக்ட். அப்படி பார்த்தா சிபிஐ அவங்க பயன்படுத்துவது பெரும்பாலும் பயன்படுத்துவது இல்லை. மற்ற முகமைகளை அவர்கள் பெரும்பாலும் பயன்படுத்துவது இல்லை. மத ரீதியாகவும் ஆக்டிவிஸ்ட் வந்து முடக்கணும் அப்படின்னா அவங்க கிட்ட பணம் இருக்காது. அவர்களை வந்து எண்ணெயை வச்சு முடக்கும். இதே அது எண்ணெயை பத்தி நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்குது? என்ஐஏ பற்றி ஒவ்வொரு காலகட்டத்திலும் யுஏபிஏ பற்றி வழக்குகள் வரும் பொழுதெல்லாம், ஏன் இதே உங்களுக்கு பிஎம்எல்ஏ இருக்குது, பிஎம்எல்ஏ உடைய இடி வழக்குகளை பற்றி வரும்போது உச்சநீதிமன்றம் என்ன சொன்னதுன்னா, not because the provisions of PMLA are very stringent, it cannot be used as a tool for long term incarceration. உச்சநீதிமன்றத்துடைய வார்த்தை, ஒரு டூலா நீங்க பயன்படுத்துறீங்க. ஏன்னா இது நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது. முகைமைகள் இப்படி இருக்கும்போது இவங்க மேல எப்படி வழக்கு இருக்குதுன்னா, இவைகள் எல்லாம் இவர்கள் அமைச்சர்களாக ஆவதற்கு முன்பாகவே கலவரங்களை செய்து, கொலைகளை செய்து, கொலை முயற்சிகளை செய்து, தொடர்ந்து ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் இவங்க எல்லாரும் 42 வழக்கு ஒரே நாள்ல பண்டி சஞ்சய்க்கு வந்துடல. அவர் காங்கிரஸ் ஆட்சி காலங்கள் இருக்கும் பொழுது இருந்தே இவர்கள் மீது எல்லாம் வழக்குகள் இருக்கு. மத்திய அரசில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அரசியல் பழிவாங்கலுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்றது உங்களுடைய வாதமா இருக்கு. அந்த வாதம் பத்தி நம்ம திரு சூர்யா கிட்ட பதில் கேட்டு பெறலாம்.